மேசராசி அன்பர்களே, இவ்வாண்டு சித்திரை புத்தாண்டு பிறந்திருக்கிறது. உங்களுடைய ராசி பலன்கள் பார்ப்போம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது. அஸ்வினி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இவர்கள் எல்லாம் மேசராசிக்கு அதிபதியானவர்கள். மேச ராசிக்கு அதிபதியான கிரகம் பார்க்கும் பொழுது செவ்வாவா இருக்கிறது. பொதுவாக செவ்வா வைராக்கியத்தை கொடுக்கும், மனதைரியத்தை கொடுக்கக்கூடிய ராசி. இறந்தபட்சம் இவர்களுடைய ராசி எப்படின்னா, எந்த ஒரு காரியங்களும் முயற்சி பண்ணால் போராட்டத்துக்கு பிறகு அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ராசி அன்பர்கள் இவ்வாண்டு 2025 விசுவா வசு என்னும் நாமம் கொண்ட இந்த ஆண்டு பிறந்திருக்கு. இவருக்கு என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முடிந்த 3ஆம் மாதம் 21ஆம் தேதி 29/3/2025 சனி பயிற்சி ஆரம்பிச்சிச்சு. இவர்களுக்கு 7.5 சனி ஆரம்பமானது. இந்த 7.5 சனி மீன ராசியில் நட்பு ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயம் செலவு கொடுக்கக்கூடிய காலங்கள், அது சுப செலவுகளாக கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறது. குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இப்பொழுது ரிஷப ராசியில் உட்கார்ந்திருக்கு. ரிஷப ராசியிலிருந்து சுப பலன்களை, தனஸ்தானமாக இருக்கக்கூடிய 2ஆம் வீடு ரிஷப ராசி. இந்த வீட்டில் குரு உட்காரும் போது நட்பான வீடாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நன்மையை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது. இருப்பினும் வருகின்ற 5ஆம் மாதம் 10ஆம் தேதிக்கு பிற்பாடு குரு பயிற்சி நடைபெறுகிறது. இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு குரு 3ஆம் வீட்டில் மறைவு பெறுகிறார். குரு 3ஆம் வீட்டில் மறைவு பெறும்போது சுப காரியங்கள் எல்லாம் தடங்களாக இருக்கும். உடல் ரீதியாக 12ஆம் வீட்டில் சனி இருப்பதால் உடலில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். புதிய விஷயங்களில் முயற்சி ஈடுபடாமல் இருக்கின்ற விஷயங்களே தொடர்ந்து செய்வது உத்தமமான பலனை கொடுக்கும். இவர்களுக்கு சுப செலவுகள் ஜாஸ்தியாகும். இப்ப தன வரவுகள் இருந்தாலும் வரக்கூடிய 5ஆம் மாதம் பிற்பாடு இவர்களுக்கு விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும். சுப செலவுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அடுத்தபடியாக